நம்ம அன்றாட வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா, எவ்வளவோ பிரச்சனைகள ஸ்ட்ரகிள் பண்ணி போயிட்டுருக்கோம். அதில வந்து பார்த்தீங்கன்னா, ஏர் டிரான்ஸ்பிரேஷன் கண்டிப்பா நம்ம பண்ணி தான் ஆகணுமா? அவ்வளோ முக்கியமான ஒரு விஷயமா? அப்படின்றதுக்கு பார்த்தீங்கன்னா, பெஸ்ட் எக்ஸாம்பிளான ஒரு விஷயத்த பத்தி பார்க்க போறோம். அதேபோல பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம நண்பர்கள் நெறைய பேர் பண்ணக்கூடிய மிகப்பெரிய ஒரு தவறு. அந்த தவற செஞ்சுட்டு திரும்ப திரும்ப ஒரு கதறல் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கேட்டுட்டே இருக்க கூடிய சில விஷயங்கள பத்தியும் பார்க்கலாம். ஸோ நாம லா ஹெச்என்எஸ் ஏர் டிரான்ஸ்பிரேஷன் ஹாஸ்பிட்டலுக்காக நான் ராஜு இது ராஜு ஹெச்டி. வாங்க வீடியோக்குள்ள போலாம். Yeah, bring you home. Yeah, come on. 특별했던 나를 와빠끼게 한 건 너. 나를 거울 앞에서 세상이 வணக்கம் நண்பர்களே, மீண்டும் இந்த தரத்தில் சந்திப்பில் மகிழ்ச்சி. நம்ம நண்பர் ஒருத்தர் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம லாட்சில் ஏர் டிரான்ஸ்பிரேஷன் ஹாஸ்பிட்டலில் ஏர் டிரான்ஸ்பிரேஷன் செஞ்சு 3000 கிராஃப்ட் கிட்ட வந்து டிரான்ஸ்பிரேஷன் செஞ்சிருக்காரு. ஸோ இவருக்கு எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் நீங்கள் இந்த இடத்துல வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம முக்கியமான டாபிக்குள்ள நம்ம வந்துருவோம். ஏர் டிரான்ஸ்பிரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு எவ்வளவோ பிரச்சனைகளை தாண்டி போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்பிரேஷன்றது கண்டிப்பாக முக்கியமா அப்படின்ற ஒரு கேள்வி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்குள்ள வரும். ஆனா இந்த வழுக்கையோட சுத்திட்டு இருக்கவங்க பார்த்தீங்கன்னா, அவங்க கஷ்டப்படுறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு மட்டும்தான் அந்த வழி தெரியும் அப்படின்றதுக்கு எக்ஸாம்பிளா பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ 2 டிவி ஷோல பார்த்தீங்கன்னா, ஜீ தமிழும் சரி, விஜய் டிவிலும் பார்த்தீங்கன்னா, நீயா நானா, தமிழா தமிழா அந்த மாதிரி ஷோஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வழுக்கை பற்றிய ஒரு டாபிக் பார்த்தீங்கன்னா, எல்லாரும் எடுத்து கண்டென்ட் வந்து போயிட்டு இருந்தது. அதில் இப்போ சொல்லக்கூடிய ஒவ்வொருத்தரோட கதறல் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க கஷ்டப்படுறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ அதன் மூலமா பார்த்தீங்க அப்படின்னா, அதிகப்படியான நண்பர்கள் பார்த்தீங்கன்னா, வயது கம்மியா இருக்கும். ஆனா ஏஜ் அதிகமா காட்டும். பின்பாக்க போகும்போது பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஃபர்ஸ்ட்டு ஆ இதுவே பார்த்தீங்க அப்படின்னா, போய் நின்னா ரிஜெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு நம்ம தோற்றத்தில தான் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம். ஸோ அதனால பார்த்தீங்க அப்படின்னா, இது கண்டிப்பா நம்ம முக்கியமான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா டெஃபினட்டாவே பார்த்தீங்கன்னா, ஏர் டிரான்ஸ்போர்ட் முக்கியத்துவத்த பார்த்தீங்கன்னா, நீங்க அந்த நீயா நானா ஷோ கூட பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா நீங்க போய் பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னாவே கண்டிப்பா தெரியும். இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நண்பர்கள் திரும்ப திரும்ப செய்யக்கூடிய தவறு, சமீபத்தில ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 2 நண்பர்கள் வந்து கால் பண்ணி ஒரு சில கதறல பார்த்தீங்கன்னா, நம்ம கேட்டோம். அது அவர் வந்து பார்த்தீங்கன்னா, கால் பண்ணி பேசி அப்படி புலம்புறாரு. காரணம் என்னன்னா, நம்ம ரொம்ப நாளா நம்ம ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. நம்ம வந்து வெளியில இருக்கேன். இந்த மாரி காரணத்துக்காக பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்போர்டேஷன் செய்றதுக்கு தள்ளி போகுது அப்படின்னு சொல்லி, ரொம்ப நாள் தள்ளி தள்ளி போட்டுட்டே இருந்தாரு. திடீர்னு பார்த்தீங்கன்னா, வேற ஒரு இடத்துல போய் டிரான்ஸ்போர்டேஷன் செஞ்சுட்டாரு. செஞ்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா, அவங்க கால் பண்ணி கேட்டா சரியான எந்த ஒரு சந்தேகத்துக்கும் சரியான ரெஸ்பாண்ட் இல்ல. இந்த மாரி காரணங்கள்லாம் சொல்றாங்க. நம்ம ஃபாலோ பண்றதுக்கும் ஆள் இல்ல. நம்ம அதுக்கு முன்னாடி கூப்பிட்டு கூப்பிட்டு பேசுனாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம பேசுறதுக்கே ஆள் இல்லாத மாரி ஃபீல் ஆகுது. எனக்கு இதுக்கு பதில் சொல்லுங்க, அதுக்கு பதில் சொல்லுங்க அப்படின்ற மாரி கேட்டிருந்தாங்க. இது சம்மந்தமா திரும்ப திரும்ப நம்ம வந்து நெறைய இடத்துல சொல்லிட்டு தான் இருக்கோம். டிரான்ஸ்பிரேஷன் செய்யறதுக்கு முன்னாடி நெறைய டைம் நீங்க வந்து யோசிச்சு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி, நம்ம நண்பர்கள் யோசிக்கிறாங்க. ரொம்ப நாளா ஃபாலோ பண்றாங்க. பட் கடைசியில பார்த்தீங்கன்னா, அவங்க ஆ ஏதாவது ஒரு கிளினிக்கோட ஆட் பார்த்துட்டு, திடீர்னு அவங்க பேசுறத வச்சு நம்பி டக்குன்னு போயிட்டு பண்ணிடுறாங்க. பண்ணதுக்கு அப்புறமா தான் பார்த்தீங்கன்னா, இந்த கஷ்டத்துக்குள்ள அவங்க அ புகுந்துட்டு, ரொம்பவே கஷ்டப்பட்டு அதுக்கான பதில் கிடைக்குமா எங்கேயாவது? இது நமக்கு ஃபெயிலியர் ஆயிடுமா? நல்லா வந்துருமான்றது தெரியாம ரொம்ப பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. நம்ம நண்பர்களும் அதே தான் பண்ணாங்க. ரொம்ப நாளா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கேட்கும்போது, பிரதர் இந்த மாரி நம்ம உங்கள தான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். கடைசியில கொஞ்ச நாளா ஃபாலோ பண்ணிட்டு இருந்த கேப் விழுந்துச்சு. அந்த கேப்ல பார்த்தீங்கன்னா, ஒரு ஆட பார்த்தேன். இவரு நல்லா பேசினாரு. நல்லாவே அ ஆளுங்கள விட்டு நம்ம டிரான்ஸ்பரன்சி செய்யணும்னு வந்து பேசினாங்க. நான் அத நம்பி போயிட்டு நம்ம டிரான்ஸ்பரன்சி செஞ்சுட்டு வந்துட்டேன். அப்படின்ற மாரி ஃபீல் பண்றாங்க. இந்த மாரி தயவு செஞ்சு நீங்க வந்து டிரான்ஸ்பரேஷன் பண்ணிடாதீங்க. ஒண்ணு யாரையாவது ரொம்ப நாளா ஃபாலோ பண்றீங்கன்னா, அவங்கள ஃபாலோ பண்ணி பண்ணுங்க. இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா, இன்னும் ஒரு சில கிளினிக் எந்தெந்த கிளினிக்லாம் நல்லா பண்ணுவாங்கன்னு தோணுதோ, அவங்க எல்லாரும் இப்போ பார்த்தீங்கன்னா, போய் நேர்ல விசிட் பண்ணுங்க. விசிட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க ஒரு முடிவு பண்ணிக்கங்க. இம்மீடியட்டா உடனே பண்ணணுன்றதில்ல. ஒரு 2 மாசம் டைம் எடுத்து கூட உங்களுக்கு பிடிச்சிருக்க கிளினிக் எதுன்றத நீங்க செலக்ட் பண்ணிக்கங்க. உங்ககிட்ட பார்த்தோம்னா பெர்ஃபெக்ட்டா யார் நேர்மையா அவங்க கூட இருக்காங்க, உங்க கூட கடைசி வரைக்கும் டிராவல் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நீங்க அ பார்த்துட்டு போனா நல்லாருக்கும். இதுவரைக்குமே பார்த்தீங்கன்னா, நம்முடைய நண்பர்கள் டிரான்ஸ்ஃபர் செய்றவங்களுக்கு எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப் குரூப் ஒண்ணு கிரியேட் பண்ணி நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். வேற யாருமே பார்த்தீங்கன்னா, இத ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஏன்னா, சரியான ஜென்யூனா பண்ணல அப்படின்னா, கண்டிப்பா அவங்க பேர்ல தவறான ஒரு கருத்து வந்துருன்றதுக்காகவே நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டிரான்ஸ்ஃபர் செய்றதோட அவங்கள கட் பண்ணி விட்டு அடுத்த வேலைய பார்க்க ஆரம்பிச்சுருவாங்க. பட் நாம அப்படி இல்ல. ஏன்னா, நம்ம ஒவ்வொரு காலகட்டத்திலயும் கஷ்டப்பட்டு நான் ஃபேமிலிக்கு தெரியாம டிரான்ஸ்ஃபர் செஞ்சேன். ஸோ எனக்கு 35,000க்கு பண்ணாங்க. 35,000க்கு பண்றாங்கன்னா அது பெரிய அமௌண்ட். அப்போ அது என்ன சொல்லுவாங்கன்றதுக்காக பண்ணேன். பட் அது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ எனக்கு நல்லாவே இருக்கு. அதனால உங்களுடைய வலி என்னன்னு எனக்கு தெரியும். ஸோ உங்களுடைய ஒருத்தர் டிரான்ஸ்ஃபர் செஞ்சுட்டு இருந்தாலும் கூட பார்த்தீங்கன்னா, உங்களோட வலிய அறிஞ்சவங்க அப்படின்றது வந்து ரொம்ப ரேர். அதனால பார்த்தீங்கன்னா, உங்க வலிய அறிஞ்சு நான் பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறமா
ஒவ்வொருத்தையும் உங்களை ஃபாலோ பண்ணிட்டு தான் வந்துட்டு இருக்கேன். கடைசியில் உங்களை ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்றத கண்டிப்பாக நான் வந்து ஆணித்தரமாக நம்ம சொல்லலாம். நீங்கள் எத்தனை கிளினிக்காலும் ஏறி இறங்க லாஜில் சேர் டிரான்ஸ்மிஷன் ஹாஸ்பிட்டல் கோயம்புத்தூர் சென்னை 2 பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பாருங்கள், கன்சல்டேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் முடிவு பண்ணுங்கள். இங்கே நிறைய பார்த்தீங்கன்னா நம்ம பேக்கேஜ் எல்லாம் போயிட்டுருக்கு. ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதுக்கடுத்து கட்டமாக நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே ரிஜெக்ட் பண்ணுறதும் பார்த்தீங்கன்னா வந்தால் போதும்னு சொல்லி பண்ணுறவங்களும் இருக்காங்க. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் பண்ண முடியும் அப்படின்னா தான் உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் செய்வாங்க. உங்களுடைய பணத்தை பிடுங்குன்ற எண்ணம் கண்டிப்பாக அங்கே இருக்கவே இருக்காது. ஒரு டைம் விசிட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டீட்டெயில் வேணும்னா வாட்ஸ்அப் கால் பண்ணுங்கள். பதில் கேட்கறதுக்கு உண்மையாகவும் நேர்மையாகவும் கூட நன்றி.